கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சிக்கன் 65 எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் 65 செய்கிறதுக்கு போன்லெஸ் சிக்கனாக நம்ம எடுத்துக்கணும். கடைகளில் கிடைக்கிற அதே மாதிரி சிக்கன் 65 நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இதோட சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஜீரகத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். செய்யறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நிறைய எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி விடும்போது ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆயில் ஹீட் ஆகிடுது இல்லையா, அதனால் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கணும். போட்ட உடனே திருப்ப வேண்டாம், மசாலா ஒட்டி வராது, உதிர்ந்து போன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி போடணும். ஒரு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடணும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட சிக்கன் 65 நம்ம வீட்டிலையே சூப்பராக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளவுதான், சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள்.